ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐமா. இது ஐஸ் விலாக். என் சேனலை பிடிச்சிருந்தா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நாளாக அந்த கோவை கேஸில் என்ன விஷயம் போயிட்டுருக்குன்னா, இப்போ எல்லாரோட டவுட்டுமே அந்த குழந்தையோட அம்மா மேலே தான் திரும்புது. ஏன்னா அவங்க முன்னுக்கு பின்புறம்னா பதில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது, இப்போது இந்த நியூஸ் சேனல் பேர் நான் சொல்ல விரும்பல. ஏகப்பட்ட நியூஸ் சேனல் வந்து பேட்டி எடுக்கும்போது அவங்க கேட்குற கேள்விக்கும் இவங்க கொடுக்குற ஆன்சருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறதுனா, அவங்க என்ன அப்போது அவங்க அந்த குழந்தையோட அம்மா என்ன ரீசன் வைக்கிறாங்கன்னா, குழந்தையுடைய பாடியை வந்து எரிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து என்கிட்ட சைன் வாங்கலை, என்கிட்ட பர்மிஷன் கேட்கல, என்னோடய சைன் வாங்காமலே என்னோடய சம்மதத்தை கேட்காம குழந்தைய வந்து எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏங்க எதுக்குங்க உங்கள்கிட்ட சைன் வாங்கணும்? எதுக்கு உங்கள்கிட்ட சம்மதம் கேட்கணும்? நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே எனக்கு புரியல. ஒரு 10 வயசு குழந்தைய கழுத்தை நெரிச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணி ஒருத்த குழந்தைய கொன்னுட்டாங்க. அத பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. என் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என் புருஷனோட சொந்தக்காரங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எனக்கு தெரியாம என் குழந்தைய எரிச்சுட்டாங்க. என்ட்ட சைன் வாங்கல. சம்மந்தமே இல்லாத பேசிட்டு இருக்கிறீங்க. இதோட ஹைலைட்டா ஒரு விஷயம் சொன்னாங்க. அத நான் எப்படி சொல்றது? அதாவது அவங்க குடிக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு குடிப்பழக்கம் கிடையாதாம். பட் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் குடிச்சேன். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட புருஷன் வந்து அதாவது பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியோட அப்பா வந்து ஜூஸ் பாட்டிலில் சரக்கு கலந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாரு. ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்த ஜூஸுன்னு நினச்சி நான் எடுத்து குடிச்சிட்டேன். அது ஒரே ஒரு முடக்கு தான் குடித்தேன். அதனால் எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு கேர் ஆகிடுச்சு. நான் படுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு ரீசன் அவங்க அம்மா பேசுகிறாங்க. அந்த 10 வயசு குழந்தை செத்து போன குழந்தையோட அம்மா சொல்கிற பதில். நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் தூங்கிட்டேன். என் புருஷன் வந்து ஜூஸில் வந்து சரக்கை கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது எப்படி எங்கள் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஜூஸ் பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் வந்து ஜூஸில் வந்து சரக்கு கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்களா? எந்த அப்பாவாவது அப்படி பண்ணுவாங்களா? ஜூஸில் வந்து சரக்கு கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்களாம். அதை வந்து அந்த குழந்தையோட அம்மா எடுத்து குடிச்சிட்டாங்களாம். அதனால அவங்களுக்கு போதை ஏற்படுத்திருந்தாங்களாம். இப்போ இந்த பொண்ணு செத்து போனதுக்கு வந்து என்கிட்ட சைன் வாங்கலை, என் புருஷன் மேலே கேஸ் கொடுப்பேன், என் புருஷனோட சொந்தக்காரங்க மேலே கேஸ் கொடுப்பேன்னு அவங்க சம்மந்தமே இல்லாத பேசிகிட்டு இருக்காங்க. யாருமே ஏற்றுக்க முடியாத விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் மேலே உண்மை இருக்குது, யார் மேலே தப்பு இருக்குது, யார் உண்மையை பேசுகிறா, யார் போய் பேசுகிறான்னு கடவுளுக்கு தான் தெரியும். என்ன நடந்தாலும் இன்றைக்கி பாதிக்கப்பட்டது, செத்து போனது ஒரு குழந்தை. எந்த பாவமும் அறியாத ஒரு சின்ன குழந்தை. அது துடிச்சு எவ்வளோ வலியை அனுபவிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை செத்து போயிருக்கும். இன்றைக்கி அந்த குழந்தை செத்ததை பற்றி அவங்க அம்மாவுக்கு ஒரு பேட்டி 3/4 மணி நேரம். உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து அந்த குழந்தைகளோட அம்மா 3/4 மணி நேரம் பேட்டி எடுத்து எந்த நியூஸ்லையுமே பார்த்ததில்ல, எந்த செய்தியிலுமே பார்த்ததில்ல. ஆனால் நேற்று 3/4 மணி நேரம் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க சித்தியெல்லாம் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. 3/4 மணி நேரம் ஒரு நியூஸ் ஓடுது. அந்த 3/4 மணி நேரம் நியூஸில் என்கிட்ட சைன் வாங்கலை, என்கிட்ட பர்மிஷன் கேட்கல, என் சம்மதம் இல்லாமல் என் குழந்தைய எரிச்சிட்டாங்க, என் புருஷன் ஜூஸுன்னு வந்து வச்சா நான் ஜூஸுன்னு நினச்சி எடுத்து கொடுத்துட்டு அவங்க இப்படி தான் ரிப்பீட்டடாக பேசுகிறாங்களே தவிர, அவங்க நான் என் மேலே தப்பே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களே தவிர, செத்துப்போன அந்த குழந்தைக்கு எந்த ஒரு இதுக்காக அவங்க பேசவே கிடையாது. இதில் யார் மேலே தப்புன்னு எனக்கு தெரியலங்க. அவங்க அம்மா மேலேயா, அவங்க அப்பா மேலே? உண்மையிலே அவங்க அப்பா ஜூஸ் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சாரா எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டது 10 வயசு குழந்தை. அது வலியை அனுபவிச்சு சித்திரவதைப்படுத்தப்பட்டு அந்த குழந்தைக்கு செத்து போச்சு. கண்டிப்பாக இது 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 யார் மேலே தப்பு இருந்தாலுமே கண்டிப்பாக தீர விசாரித்து அவங்க தண்டனை கண்டிப்பாக கடவுள் கொடுக்கணும். இந்த சட்டமும் கொடுக்கும், இந்த நீதிமன்றமும் அவங்களுக்கு தக்கதுமே வாங்கி கொடுக்கணும். எல்லோரும் நம்புவோம். நன்றி மக்களே.